இப்போ மீதமாக இருக்கிற முக்கியமான கண்டஸ்டன்ஸோட ப்ளஸ் அண்ட் மைனஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சாண்ட்ரா வந்து ஃபர்ஸ்ட் வீக் வந்து சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. 4 வாரமாக நம்மலாம் காஞ்சு போயிருந்தோம். ஒன்றுமே இல்லாமல் பிக் பாஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்த டைமில் சீக்ரெட் டாஸ்க் கொடுத்து அந்த டாஸ்க் அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி பிக் பாஸ் சீசன் 9 ஒரு மெமரபிள் டேயாக அதை கொடுத்தாங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக என்கேஜிங்காக கொண்டு போனாங்க. அவ்வளோ பொட்டென்ஷியல் உள்ள ஒரு கேண்டிடேட். அவங்க வந்துட்டு இப்போ பார்வதி எதிர்த்து நின்னாங்கன்னு அவங்களுக்கு அவ்வளோ இது வந்துச்சு. ஆனால் அவங்களே வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா போயிட்டு இப்போ பாரு கூட சேர்ந்துட்டு குரூப் நாமினேஷன் அந்த மாதிரிலாம் போய் கொஞ்சம் ட்ராக் மாறி மாறி போயிட்டாங்க. அப்போ கூட நல்லா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் கடைசியில் ப்ரெசென்ட் போனதுக்கப்புறமா ஃபுல்லாக அந்த ஷர்ட்டை வச்சு அழுதுட்டு திவ்யாவை கேரக்டர் அசாசினேட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒருத்தரையாக பற்றி நிறைய ஹாலுசினேஷன் அவங்களாவே நிறைய யோசித்து நிறைய இல்லாத கதைகளை கட்டி கனியக்கா, விக்ரம், திவ்யா மெயினாக இவங்களெல்லாம் பற்றி இல்லாத கதைகள் நிறைய சொல்லி அவங்க எல்லாரையும் பற்றி நிறைய விஷயம் சொல்லி அவங்க பேர் அவங்களே கெடுத்துக்கிட்டாங்க. ஸோ இதுதான் அவங்களோட நெகட்டிவ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக கானா வினோத் அண்ணா அவர் நல்ல ஒரு ஃபன் கண்டென்ட் கொடுக்குற பர்சன், நல்லா பாடுவார், நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது. பிக் பாஸே சொல்லியிருக்காங்க மைக்லாம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு நான் சிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி. செம்ம ஒரு டாஸ்க் பீஸ்ட், சூப்பராக டாஸ்க் ப்ளே பண்ணுவார். அநேகமாக டிடிஎஃப் அடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. சபரி, வினோத் அண்ணா அண்ட் கமருதீன் 3 பேருக்குமே செம்ம சான்சஸ் இருக்குது. நல்ல டாஸ்க் விளையாடுவார். அண்ட் எப்போவுமே ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். அவர் ஃப்ரெண்டுக்காக இருந்தாலும் எப்போவுமே விட்டு கொடுக்காம கடைசி வரைக்கும் நிற்பார். நிறைய வந்து அட்வைஸ் பண்ணுவார். நிறைய சின்ன சின்ன கெஸ்டர்ஸ் நல்லா பண்ணுவார். அண்ட் அவரோட கேப்டன்சி கூட நல்லா பண்ணியிருந்தார். எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப வன்மத்தை மைண்ட்லேயே வச்சு அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணிகிட்டே இருக்க மாட்டார். ஒருத்தர் மேலே வன்மம் வச்சு அதையே நம்ம இழுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி நினைக்க மாட்டார். அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவில் அவரோட ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறது வந்து அவர் அரோரா கிட்ட பண்ண ஒரு விஷயம். அது வந்து அப்போ ரொம்ப வைரல் ஆச்சு. அது வந்து இப்போ பாக்யாக்காவுக்கு அது ப்ராப்ளம் இல்லைன்னா அது நமக்கு ப்ராப்ளம் இல்லை. பட் என்னால் அது வந்து கம்ப்ளீட் ஃபன்னாக எடுத்துக்க முடியல. அது வந்து அவருக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் மார்க் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அடுத்ததாக அக்செப்டன்ஸ் இல்லைன்னு சொல்லுவாங்க. அது வந்து எனக்கு நான் பெருசாக ஃபீல் ஆனதில்லை. ஏன்னா அக்செப்டன்ஸ் யாருக்குமே இல்லை, இந்த வீட்டில் யாருக்குமே அக்செப்டன்ஸ் இல்லை. ஸோ பர்டிகுலராக அவருக்கு மட்டும் அக்செப்டன்ஸ் இல்லைன்னு நான் இந்த இடத்துல நான் நினச்சது கிடையாது. பாருக்கிட்ட மட்டும் கொஞ்சம் பயஸ்டாக இருந்திருக்காரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணியிருக்கு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு 4 வீக்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த வீட்டில் பாருவோட வாய்ஸ் மட்டும் கேட்டுட்டு இருக்கும்போது இவருக்கு இருக்கிற டேலண்ட்டுக்கும் அவர் ஆக்சுவலாக காமெடியாக கூட அவரோட பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க முடியும். அது நம்மளால் எல்லாராலேயும் முடியாது. அவ்வளோ ஒரு பவர் வச்சுட்டு அதை அவர் யூஸ் பண்ணி அந்த சவுண்டை வந்து அவரால் சைலன்ஸ் பண்ண முடியலங்கிறது என்னை பொறுத்தவரை நான் அவருக்கு ஒரு நெகட்டிவாக பார்க்குறேன். சுபிக்ஷா கிட்ட பாசிட்டிவாக நான் என்ன பார்க்குறேன்னா ரொம்ப ரொம்ப சின்சியர், 24/7 வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும், உழைக்கணும், நம்ம ஒரு கோலை நோக்கி அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி ஓடுற ஒரு பொண்ணு. ரொம்ப பர்ஃபெக்டாக அவங்களோட கேமை விளையாண்டுருக்காங்க. எந்த இடத்துல தப்பு பண்ணாலும் அவங்களுக்கு இன்வால்மெண்ட், அவங்க அதில் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த இடத்துல போயிட்டு தட்டி கேட்குறது, அந்த இடத்துல போய் பொறுமையாக கேட்குறது எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ பெருசாக இப்போ சுபிக்ஷா கிட்ட ஒரு நெகட்டிவ்னால் நம்ம கொஞ்சம் தேடி தான் கண்டுபிடிக்கணும். அண்ட் நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே பீட் பாக்ஸிங் ஒரு எப்பாச்சுன்னா பரவாயில்ல, எப்பயுமே வித்தவுட்டா எப்படிடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது சுபிக்ஷாவோட பீட் பாக்ஸிங். ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குது. அவங்க சொல்கிறாங்க மற்றவங்கலாம் ஸ்பாட்லைட்காக போராடுறாங்கன்னு, அப்போ அவங்களும் ஸ்பாட்லைட்காக தானே பீட் பாக்ஸிங் பண்ணுறாங்க. டெய்லி பீட் பாக்ஸிங்னா டூ மச் ஆஃப் எனிதிங் இஸ் குட் ஃபார் நத்திங்கிற மாதிரி அது கொஞ்சம் ஓவர் போர்டாக போயிடுச்சு. அது நமக்கெல்லாம் ஒரு இரிட்டேஷன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக திவ்யா, ஒழுக்கம் விழுப்பம் தரலான்னு ஒழுக்கம் உயிரினும் மோம்பப்படுங்கிறதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் திவ்யா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒழுக்கமான பொண்ணு, ரொம்ப நேர்மையான பொண்ணு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். எது இருந்தாலும் முகத்துக்கு நேராக அப்படியே பட்டுன்னு பேசிடுவாங்க. யாரையும் எதுக்கும் கன்ஃபரண்ட் பண்ணுறதுக்கு எப்போவுமே யோசிக்க மாட்டாங்க. நிறைய பேர் கேட்பாங்க திவ்யா என்ன பண்ணான்னு அவளுக்குலாம் ஓட்டு வருது அப்படின்னு. 4 வாரமாக கேப்டன்சி மீட்டிங் வந்து யாருமே ஒன்றுமே பண்ண முடியாமல் எல்லோரும் மண்டே பிச்சுட்டு போன டைமில் வந்து கேப்டன்சி மீட்டிங்கில் பார்வதியோடையும் அரகண்ட்டாக அக்ரெசிவாக பேசி பார்வதி வாயவே ஷட் பண்ணாங்க. நான் இப்படி தான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ ஓவர் அக்ரெசிவாக இருக்கிற ஒரு பர்சன் அடக்கணும்னா இன்னொரு அக்ரெசிவான பர்சனால தான் முடியும். அதனால தான் திவ்யாவுக்கு ஒரு ஃபேன்ஸ் உருவானதுன்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அவங்களோட வேலையில் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லாமல் ரொம்ப சின்சியராக பண்ணுவாங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே திவ்யாவுக்கு இவ்வளோ சப்போர்ட்டை கொடுத்ததுக்கு மெயின் காரணம் வந்து சாண்ட்ரா 24/7 அவங்கள பற்றியே வந்து பேக் பைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் திவ்யா எந்த இடத்துலையும் பேக் பைட் பண்ணலை. அதுவே திவ்யாவுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சதுங்கிறது என்னோட ஒரு அசம்ஷன். அப்புறமா நெகட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான முன்கோபி. அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு ஆர்கியூமெண்ட்டோ இல்லை ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை பற்றி நம்ம 2 பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு பேசினா அவங்க சரியாக பேச மாட்டாங்க. தன்னோட பாயிண்ட்ஸை மட்டுமே தான் எடுத்து முன் வைக்கிறதுல குறியாக இருப்பாங்க. அடுத்தவங்களோட பர்ஸ்பெக்டிவை கேட்குறதுக்கு ஒரு டைமே கொடுக்க மாட்டாங்க. கொஞ்சம் சாஃப்ட் பர்சன்ஸ்க்கு தான் அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ஈஸி. அண்ட் அதர் பர்சன் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தால் மட்டும்தான் அவங்க பேசுகிறத முழுசாக கேட்டு அது பொறுமையாக இருந்து அதுக்கப்புறம் அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க. மற்றவங்களா இருந்தால் அவங்களுக்கு கோவம் வந்துடும். அப்புறம் ரொம்ப லெங்க்
லென்த்தாக அவங்களோட பேச்சு வார்த்தை இருக்கும். ரொம்ப லென்த்தாக பேசுவாங்க. அது மற்றவங்களுக்கு வந்து ஐயோ இவ ஆரம்பிச்சிட்டாலாங்கிற ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அதுலேயே அவங்க ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அதில் ட்ரிகர் ஆகி திவ்யா பயங்கரமாக கத்துவாங்க. கொஞ்சம் கத்தாமல் பொறுமையாக அவங்களோட பாயிண்ட்ஸை எடுத்து வச்சாங்கன்னா அவங்கள யாருமே பின் பாயிண்ட் பண்ண முடியாத அளவுக்கு அவங்களோட கேம் இருக்கும். மற்றபடி இங்கே எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி பயங்கர வன்மமாக, கண்டிப்பாக வன்மம் கிடையாது. எதையுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக டீல் பண்ணுற ஒரு பொண்ணு. அந்த வன்மங்கிற பாயிண்ட்டை மட்டும் நான் அக்செப்ட் பண்ணவே மாட்டேன். கடைசியாக சபரியை ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா நான் தங்கம்னு தான் சொல்லுவேன். அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை. அவ்வளோ ஒரு நல்ல ஹியூமன் பீயிங். அவங்க வந்து இந்த இதில் வந்து அந்த பார்வதி கூட கேப்டன்சி டாஸ்கில் ஒரு பிரச்சனை வர போய் மொத்தமாக அமுக்கி அதோடைய அப்படியே எல்லோரும் கோழி அமுக்க அமுக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டாங்க. அதில் பயந்து அப்படியே ஒதுங்கிட்டார். நல்ல பொட்டென்ஷியல் இருக்குது. இந்த கேம் நம்ம பார்த்துருப்போம், அந்த கோர்ட் டாஸ்கில் நம்ம பார்த்துருப்போம் எப்படி பார்வதிக்கு எகென்ஸ்டாக பாயிண்ட்ஸ் எல்லாம் இவ்வளோ சூப்பராக சொன்னாங்கன்னு. இவ்வளோ பொட்டென்ஷியல் வச்சுட்டு ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்காங்க அப்படின்னு தெரியல. எப்போவுமே வாயுள்ள பிள்ளை தான் பொழைக்கும். கொஞ்சம் அவருக்கு இருக்கிற அறிவையும் இதையும் யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸாக எடுத்து வச்சுருந்தாருன்னா நிறைய எங்கேயோ இருந்திருப்பார். எல்லாத்துக்கும் மேலே நெகட்டிவ் பிஆர் பண்ண ஒர்க்னால ஒரு பெரிய விக்டிம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சபரி தான். என்ன பண்ணாலும் ஃபேக். அவன் நின்னா தப்பு, நடந்தா தப்பு, உட்காந்தா தப்புங்கிற மாதிரி சபரி மேலே ஒரு தப்பான இது பண்ணிட்டாங்க. வெளியில் சபரி பண்ணுற விஷயங்களெல்லாம் கேட்டால் நமக்கு அப்படி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அவ்வளோ ஒரு நல்ல பையனுக்கு இவ்வளோ கெட்ட பேர் சத்தியமாக தேவையில்லை. எங்கேயோ ஷைன் பண்ணியிருக்க வேண்டியவன் வேறு சீசனில் வந்திருந்தால் சூப்பராக இருந்திருப்பான்னு நினைக்கிறேன். சபரிக்கிட்ட என்ன தப்புங்க சொல்கிறது? குரூப்புன்னு எல்லாரும் சொன்னாங்க. அன்றைக்கி விக்ரம் சொல்கிறாரு என் பக்கத்துலேருந்து பேசாதீங்க, எனக்கு தனியாக பேசணும்னு சொல்கிறாரு. பாரு சொல்கிறாங்க கோ அவேன்னு சொல்கிறாங்க. இப்படி ஆளுக்கு சபரியை எந்த குரூப்லேயும் சேர்க்குறதே இல்லை. பட் பேர் மட்டும் சபரி குரூப்பில் இருக்கான் அப்படிங்கிறது எந்த குரூப்பில் இருக்கான்னு கடவுளுக்கு தான் தெரியும். ஒரு நல்ல கேண்டிடேட் தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வந்த சீசன் தப்பு, அவ்வளோதான் நான் சொல்வேன் சபரி பற்றி. இதுதான் என்னுடைய டாப் 10 அனாலிசிஸ் இன் நோ பர்டிகுலர் ஆர்டர். உங்களுக்கு யார் டாப் 5 வரணும், யார் வின்னர் ஆவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் முழுக்க இது என்னோட அனாலிசிஸ். என் மனசில் என்ன தோணுதோ அதை தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.